மா கூஷ்மாண்டாவின் புன்னகை மற்றும் பிரபஞ்சத்தின் படைப்பை பற்றிய கதையை நாம் ஏற்கனவே கேட்டுவிட்டோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அந்த படைக்கப்பட்ட உலகில் மிகப்பெரிய பேரிடர் எப்போது வந்தது? யார் அந்த மகா அரக்கன் தாரகாசுரன்? யாருக்கு பிரம்மதேவரே வெல்ல முடியாத வரத்தை கொடுத்தார்? அந்த அரக்கனின் முடிவு அதுவரை பிறக்கவே இல்லாத ஒரு மகனால் எழுதப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த ஒரே மகனை பெற்றெடுப்பதற்காக பார்வதி தேவி எப்படி ஒரு தாயாக ஆனாள்? இன்று நவராத்திரியின் 5ஆம் நாளில் தேவி ஸ்கந்தமாதாவின் தெய்வீக கதையை பற்றி அறிவோம். பாசம் மற்றும் சக்தியின் உருவமானவள். கதையை தொடங்குவதற்கு முன் கமெண்டில் ஜெய்மா ஸ்கந்தமாதா என்று எழுதுங்கள். தயவு செய்து லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரிக்கவும். இந்த கதை நவராத்திரி சமயத்தில் பார்வதி தேவியின் வாழ்க்கைக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. தேவர்கள் ஒரு பயங்கரமான நெருக்கடியில் சிக்கியிருந்த நேரம் இது. தாரகாசுரன் என்ற மகா அரக்கன் பிரம்மதேவரை குறித்து தீவிரமான மற்றும் கடுமையான தவம் செய்தான். அவனது தவத்தால் மனம் குளிர்ந்த பிரம்மதேவர் அவன் முன் தோன்றி வரம் கேட்கச் சொன்னார். தாரகாசுரன் மிகவும் தந்திரமானவன். அவனுக்கு தெரியும், சிவபெருமான் தன் மனைவி சதியின் தக்ஷயாகத்திற்கு பிறகு கடுமையான தவத்தில் மூழ்கியிருந்தார் என்று. அவர் ஒரு துறவி. அவர் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார். இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தாரகாசுரன் வரம் கேட்டான். பிரபுவே, எனக்கு மரணம் நிகழ்ந்தால் அது சிவபெருமானின் மகனின் கையால் மட்டுமே நிகழ வேண்டும். பிரம்மா ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறைந்தார். இந்த வரத்தால் தாரகாசுரன் வெல்ல முடியாதவனாகவும் மரணமற்றவனாகவும் ஆனான். சிவபெருமானின் திருமணமும் அவருக்கு ஒரு மகன் பிறப்பதும் சாத்தியமற்றது என்று அவன் கருதினான். தன் அகந்தையில் அவன் மூவுலகங்கள் மீதும் படையெடுத்தான். அவன் இந்திரனை தோற்கடித்து சொர்க்கத்தின் அரியணையை கைப்பற்றினான். தேவர்களை சொர்க்கத்தை விட்டு விரட்டியடித்தான். பிரபஞ்சம் முழுவதும் அதர்மமும் பயங்கரவாதமும் நிலைநாட்டப்பட்டது. தாரகாசுரனின் அட்டூழியங்களால் கலக்கமடைந்த தேவர்கள் அனைவரும் உதவி கேட்டு பிரம்மாவிடம் சென்றனர். பிரம்மா கூறினார், தேவர்களே, நான் கொடுத்த வரத்தை என்னாலேயே திரும்பப் பெற முடியாது. சிவபெருமானின் மகனால் மட்டுமே தாரகாசுரனுக்கு முடிவு கட்ட முடியும். தேவர்கள் விரக்தியில், ஆனால் மகாதேவர் கடும் தவத்தில் இருக்கிறார், அவர் எப்படி திருமணம் செய்து கொள்வார் என்றனர். அப்போது பிரம்மதேவர் அவர்களுக்கு தீர்க்க தரிசனத்தை நினைவூட்டினார். சதிதேவி ஹிமாலயனின் வீட்டில் பார்வதியாக மீண்டும் பிறந்துள்ளார். அவர் சிவபெருமானை கணவனாக அடைய கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கிறார். பிரம்மா கூறினார், இப்போது பிரபஞ்சத்தின் எதிர்காலம் சிவனும் பார்வதியின் திருமணத்தை மட்டுமே சார்ந்துள்ளது. அவர்களின் மகனை தவிர இந்த நெருக்கடிக்கு வேறு தீர்வு இல்லை. தேவர்களின் வேண்டுகோளுக்கும் பார்வதி தேவியின் கடும் தவத்திற்கும் பிறகு சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் தெய்வீக திருமணம் நடந்தது. பிரபஞ்சம் முழுவதும் அந்த தெய்வீக மகனுக்காக காத்திருக்கத் தொடங்கியது. தாரகாசுரனை கொல்வதற்காக பிறக்கப் போகிறவன் சிவபெருமான் தன் தெய்வீக சக்தியை, தன் ஆற்றலின் சாரத்தை வெளியிட்டார். ஆனால் இந்த ஆற்றல் மிகவும் தீவிரமாக, மிகவும் நெருப்பாக இருந்தது. அதை பார்வதி தேவியால் கூட தாங்க முடியவில்லை. அதை முதலில் அக்னி தேவன், அதாவது நெருப்புக் கடவுள், உள்வாங்கிக் கொண்டார். இருப்பினும் நெருப்புக் கடவுளால் கூட அந்த நெருப்பு ஆற்றலின் தீவிரத்தை தாங்க முடியவில்லை. அவர் அதனுடன் தப்பி ஓடினார். அவரும் எரியத் தொடங்கிய போது அவர் அந்த ஆற்றலை வாயுதேவனிடம் ஒப்படைத்தார். வாயுதேவனும் அந்த வெப்பத்தால் தவித்த போது அவர் அதை சுமந்து சென்று கங்கை தேவியின் புனித நீரில் விடுவித்தார். கங்கை தேவியும் அந்த தெய்வீக ஆற்றலால் கொதிக்கத் தொடங்கினாள். அவள் அதை ஒரு சரவணம், அதாவது நாணல் காட்டில் உள்ள ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றாள். அந்த ஆற்றல் சரவணக்காட்டின் தரையை தொட்டவுடன் அது ஒன்றாக அல்ல, 6 அழகான தெய்வீக குழந்தைகளாக உருமாறியது. அந்த நேரத்தில் புனித நட்சத்திர கூட்டத்தின் தேவியர்களான 6 கிருத்திகைகள் அந்த காட்டிற்கு வந்தனர். அவர்கள் அந்த 6 குழந்தைகளையும் கண்டனர். பாசம் பொங்க அவர்கள் அனைவருக்கும் பாலூட்டினர். சிவபெருமானும் பார்வதி தேவியும் தங்கள் குழந்தைகளை பார்க்க காட்டிற்கு வந்தபோது பார்வதி தேவி எல்லா குழந்தைகளையும் ஒன்றாக கண்டதும் தாய்மை பாசத்தால் ஆனந்த கண்ணீர் வடித்தார். ஒரு தாயாக அவர் அவர்கள் அனைவரையும் ஒன்றாக தன் கைகளில் தூக்க முன்னேறினார். அன்னை பார்வதி
குழந்தைகளை நெருங்கி வந்து தூக்கியவுடன் அந்த 6 குழந்தைகளும் அற்புதமாக ஒருவருக்கொருவர் இணைந்தனர். ஒரே குழந்தையாக மாறினர். ஆனால் அவர்களின் 6 முகங்கள் மட்டும் அப்படியே இருந்தன. இப்படியாக ஒரு ஷண்முக 6 முக குழந்தை பிறந்தது. அவர்கள் கிருத்திகைகளால் வளர்க்கப்பட்டதால் அவர்கள் கார்த்திகேயன் என்று பெயரிடப்பட்டனர். அவர்கள் சிவனின் சக்தியிலிருந்து ஸ்கந்த பிறந்ததால் அவர்கள் ஸ்கந்தன் என்றும் அழைக்கப்பட்டனர். இந்த தெய்வீக குழந்தை 6 நாட்களிலேயே ஒரு இளைஞனாக வளர்ந்து போர்க்கலைகளில் சிறந்து விளங்கியது. அவர் தேவர்களின் படைத்தளபதியாக நியமிக்கப்பட்டார். பார்வதி தேவி அவருக்கு தன் தெய்வீக ஆயுதமான சக்தி அஸ்திரத்தை, ஒரு தெய்வீக வேலை வழங்கினார். ஸ்கந்தக் கடவுள் தேவர்களின் சேனைக்கு தலைமை தாங்கினார். தாரகாசுரனுடன் ஒரு கடுமையான போரை நடத்தினார். இறுதியில் தன் பெற்றோரின் சக்தியால் வெல்ல முடியாத தாரகாசுரனை கொன்றார். 3 உலகங்களையும் அவனது பயங்கரவாதத்திலிருந்து விடுவித்தார். பார்வதி தேவி சக்தி வாய்ந்த தெய்வீக தளபதியான இந்த ஸ்கந்தனின் தாயாக ஆனதால் அவர் நவராத்திரியின் 5ஆம் நாளில் மா ஸ்கந்தமாதா என்று வழிபடப்படுகிறார். அவள் தாய்மையின் மேலான வடிவம். அவள் சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கிறாள். தன் 4 கரங்களில் தாமரை, வரம் தரும் முத்திரை மற்றும் தன் மடியில் ஸ்கந்தக் கடவுளின் குழந்தை வடிவத்தை ஏந்தியிருக்கிறாள். இதுவே பாசம் மற்றும் வெற்றியின் உருவமான தேவி ஸ்கந்தமாதாவின் தெய்வீக கதை. நவராத்திரியின் 5ஆம் நாளின் புனிதமான கதை. ஆனால் தேவர்களின் மற்றொரு எதிரியான கொடூரமான அரக்கன் மகிஷாசுரன் தோன்றிய போது என்ன நடந்தது? வெல்ல முடியாத அந்த அரக்கனை தோற்கடிக்க எல்லா தேவர்களும் தங்கள் சக்திகளை ஒன்றிணைக்க வேண்டியிருந்தது. எப்படி? தேவி காத்யாயனி வடிவத்தை எடுத்தது எப்படி? இதை நாம் நாளைய நவராத்திரி கதையில் அறிவோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் கமெண்டில் ஜெய் மாதா தி என்று எழுத மறக்காதீர்கள். நாளைய கதையை எல்லோரையும் விட முதலில் பார்க்க கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள்.